கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிப்ரவரி 22. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, உன் கதை மாறும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனம். அவமானமே வெற்றிக்கு ஆதாரம். இன்றைய வேத பகுதியானது அவமானங்களினாலும் அவமதிப்புகளினாலும் வெட்கப்படுகிற உங்களுக்கு பலனாக அமைந்துள்ளது. வாழ்க்கையில் பல தோல்விகளும் நிந்தனைகளும் நம்மை தாக்கும்போது ஆறுதல் இழந்து வெட்கத்துக்குள் ஆகிறோம். நாம் தனிமேல் தள்ளப்பட்டு எல்லாவற்றையும் இழந்தது போல் உணரும் தருணங்களில் இந்த வார்த்தை நமக்கு தைரியம் அளிக்கிறது. ஆனால் ஒரு வெற்றியாளராக திகழும் மனிதனுடைய வாழ்க்கையின் பின்னணி பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது அவன் அடைந்த அவமானமே அவன் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கும். அதுபோல நமக்கு நேராக குடும்பமே இகழ்ந்து பேசலாம், உறவுகள் பழிக்கலாம், நிந்தனைகள் சூழ்ந்து கொள்ளலாம். இகழப்பட்டதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். 1000 உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் பெற்றுத்தரும். வேத மங்கையர் வாழ்வே வழிகாட்டு. வாழ்க்கையில் தங்களுக்கு நேராக வந்த நிந்தனைகளையும் கடந்து பெண்ணாயினும் பொன்னாக வாழ்ந்து காட்டிய மங்கையர் வேதாகமத்தில் அநேகர். 1000 நிந்தனைகள் மத்தியிலும் ஆயிரங்களில் ஒன்றாக விளங்கிய சாமுவேலுக்கு தாயானாள் அன்னாள். இன்றைக்கு உலகத்தால் அவமதிக்கப்படும் பெண்களுக்கு தலை சிறந்த எடுத்துக்காட்டாக வேதத்தில் திகழ்கிறாள். அடிமை பெண்ணான ஆகாரை எஜமாட்டி துரத்தின போதும் அந்த வலிகளை தனிமேல் சுமந்து கொண்டு போனாள். அவள் கண்ணீரை கண்டு இயேசு தண்ணீரை கொடுத்தார். பெரிய ஜாதியாகவே மாற்றினார். கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படும் ரூத் எல்லாவற்றையும் இழந்து தன் மாமியாருடன் பெத்லஹேமுக்கு திரும்பின போது ஊரார் அவளை இகழ்ந்து ஒடுக்கியிருப்பார்கள். ஆனால் வெட்கத்துக்கு பதிலாக எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் தேவன் அவளை உயர்த்தினார். எனவே இந்த பெண்களைப் போல நம் வாழ்க்கையிலும் சூழ்ந்து நிற்கும் சுமைகளை உதறி தள்ளிவிட்டு இழிவை எண்ணாமல் சிலுவை சுமந்த இயேசுவை சிந்தனையில் நிறுத்துவோம். ஆமென்.